Hello everyone, welcome to my channel Ranjit Aesthetics. இன்னைக்கு வீடியோல நம்ம பிகினருக்கான லெவல் 2 ஷோல்டர் ஒர்க் அவுட் பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஷோல்டர் பிரஸ் பிளேட் லோடர்ல சிங்கிள் ஆர்ம் டம்பிள் லேட்டரல் ரைஸ், அர்னால்ட் பிரஸ் டம்பிள்ல போட போறோம், கேபிள் ஃபேஸ் புல், பார்பிள் ஸ்ட்ரக்ஸ். ஓகே, இப்போ லெவல் 1 ஒர்க் அவுட் பிளானை நீங்கள் பார்க்கல அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து எந்தெந்த ஒர்க் அவுட்டை நான் எதுக்காக ஆல்ட்ரேட்டாக மாற்றிருக்கேன்றதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து வெர்டிகல் ஷோல்டர் ப்ரெஸ். நீங்கள் லெவல் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நான் வந்து பின் மிஷினில் வந்து ஷோல்டர் ப்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த ஒர்க் அவுட்டுக்கு அடுத்து ஏன் நான் இந்த ஒர்க் அவுட்டை மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பின் மிஷினில் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே போடும்போது என்னுடைய லோவர் பேக்கில் தான் ஓவர் ஸ்ட்ரெஸ் விழுது. ஸோ இந்த மிஷினில் வந்து என்னன்னா நம்ம வந்து வெர்டிகல் பொசிஷனில் வந்துட்டு ஷோல்டர் போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு லோவர் பேக்கில் அதிகமாக பெயின் விழாமல் வெறும் ஷோல்டரை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்றத பற்றி பார்த்துடலாம். இப்போ எங்கள் ஜிம்மில் வந்துட்டு அந்த மாதிரி மிஷின் இல்லை, வெர்டிகல் ஷோல்டர் ப்ரெஸ் மிஷின் இல்லை அப்படின்னும் போது நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸ்மித் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் அட்ஜஸ்டபிள் பெஞ்சை செட் பண்ணிவிட்டு ஹேண்டை இந்த மாதிரி ஷோல்டர் லெவலில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே எல்போஸ் வந்து இந்த மாதிரி திருப்பின மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். டவுன் பண்ணும்போது எல்போஸ் ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்டாக வரணும். உங்கள் சின்ன வரைக்கும் டவுன் பண்ணிவிட்டு புஷ். வெர்டிகல் ஷோல்டர் ப்ரெஸ்ஸுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து டம்பிள் லேட்டரல் ரைஸ். டம்பிள் லேட்டரல் ரைஸை சிங்கிள் ஆர்மில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால நான் இப்போ சிங்கிள் ஆர்மில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு 10 kg வரைக்கும் போடும்போது என்னால் அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியுது. 10 kgக்கு மேலே நான் எடுத்துகிட்டு போகும்போது என்னால் வந்து அந்த சரியான மைண்ட் மசில் கனெக்ஷன் சைட் ஷோல்டருக்கு எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ இப்போ வந்து சைடில் 1 ஆர்மில் போடும்போது அந்த கனெக்ஷன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஹெவி வெயிட்லேயும் மூவ் பண்ண முடியுது, எனக்கு சைட் ஷோல்டரும் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு சைடில் வந்து லேட்டரல் ரைஸ் போடுறேன். இப்போது பொசிஷன் வந்துட்டு உங்கள் ஜிம்மில் கண்டிப்பாக நிறைய இந்த மாதிரி ராட்ஸ்லாம் இருக்கும். அந்த ராடில் வந்து ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஞ்சிக்கோங்க. அப் பண்ணி ஒரு மேலே ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டவுன். இந்த மாதிரி முடிச்சுட்டு அப்படியே ஆல்டர்னேட். இப்போ நம்ம தேர்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து அர்னால்ட் ப்ரெஸ்ஸு. பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் ஆப்ஷனல் தான். உங்களால் போட முடியும் அப்படின்னீங்கன்னா போடலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரீ வெயிட்டில் போடுறோம், அதனால தான் சொல்கிறேன். ஹேண்ட் பொசிஷன் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் அப் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே புஷ் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட், மறுபடியும் டவுன் பண்ணும்போது அதே மாதிரி. இதுதான் ஃபோர்த் ஒர்க் அவுட், ஃபேஸ் புல். இது வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸுக்கு நேராக வந்து இந்த புல்லி மிஷினை செட் பண்ணிவிட்டு ஹேண்ட் கிரிப்பு இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்துட்டு உங்கள் ஃபேஸுக்கு நேராக புல் பண்ணணும். புல் பண்ணி ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது பிளேட் வந்து கீழே வந்து டச் ஆகாத மாதிரி இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி.
இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட் வந்து பாபிள் ஸ்ட்ரக்ஸு. ஹேண்ட் வந்து உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு வச்சுக்கோங்க. பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலே வந்து அப் பண்ணி ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வந்து பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்டில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Ranjit.